1962 மூதறிஞர் ராஜாஜி அவர்களும் அண்ணா அவர்களும் சேர்ந்து ஒரு கூட்டணியை அமைத்தனர். அந்த கூட்டணிக்கு அரசியலிலிருந்து விலகி இருந்த உலக புகழ்பெற்ற ஆற்காடு இரட்டையர்களில் மூத்தவரான ராமசாமி முதலியார் ஆதரவு அளித்து 1962 பிப்ரவரி 22 காஞ்சியில் அண்ணாவுக்காக ஆதரவாக பேசினார். ராஜாஜி அவர்களும் அன்று பேசினார். நீங்கள் இப்பொழுது கேட்கப் போவது அந்த நாள் அண்ணா அவர்களின் சிறந்த சொற்பொழிவு. சென்னையிலே மற்றொரு கூட்டத்தில் அவர்கள் கலந்து கொள்ள வேண்டி இருப்பதனால் காஞ்சி நகர சுதந்திர கட்சியின் சார்பில் இம்மலர் மாலை அணிவித்தேன். நான் பேசியான பிறகு அவர்கள் மிகச் சுருக்கமாக பேச்சை முடித்துக் கொள்ளக் கூடாது என்பதற்காக நான் என்னுடைய பேச்சை சற்று சுருக்கமாக்கி அவருடைய நீண்ட உரையை எதிர்பார்க்கின்றேன். நீண்ட உரை நாட்டுக்கென்று எத்தனை தேவைப்படுகிறது. ஏனென்றால் நெடுங்காலமாக மூண்டு போயிருக்கின்ற கேடுபாடுகளை நீக்குவதற்கு நீண்ட உரையும் தேவை, அடிக்கடி உரைகளும் தேவை, தொடர்ந்து உரைகளும் தேவை. ஆகையினால்தான் அவர்கள் பேசுவதற்கு இடமளிக்கின்ற வகையில் நான் சில கருத்துக்களை மட்டுமின்றி தினம் எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன். காஞ்சிபுரத்து தொகுதி வாக்காளர்களுக்கு நான் எடுத்து சொல்ல வேண்டியவைகளை எல்லாம் கிட்டத்தட்ட 100 கூட்டங்களிலே எடுத்து சொல்லி இருக்கிறேன். இதை நான் சொல்வதற்கு ஒன்றுமில்லை, எழுதி காட்டுவதற்கு ஒன்றுமில்லை, கொடுப்பதற்கு என்னிடத்திலே பணம் இல்லை. ஆகையினாலே நான் இதுவரையிலே எடுத்து சொன்னவைகளை புரிந்து கொண்டவர்களும் அறிந்து கொண்டவர்களும் ஏற்றுக்கொண்டவர்களும் நாங்கள் இதுவரையிலே எழுதி காட்டியிருப்பவைகளை உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டவர்களும் எங்களுக்கு துணையாக நிற்பார்களானால் இந்த தேர்தலிலே நானும் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் வெற்றி பெறுவதற்கான நல்ல வாய்ப்பு இருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்ளுகிறேன். ஆனால் நாமெல்லாம் இங்கே கூட்டத்திலே கூடி கைதட்டிக் கொண்டிருக்கிற நேரத்தில் காங்கிரஸ்காரர்கள் கதவை தட்டி கையை நீட்டி பணத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால் தான் நான் இன்றைய கூட்டம் கூட மிக அதிக நேரம் நடக்கக்கூடாது, நானும் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பேசி இந்த நேரத்தை அதிகம் ஆக்கக்கூடாது என்று கருதுகிறேன். ஏனென்றால் கதிர் முற்றி இருக்கிற நேரம், இது அறுவடைக்கு தயாராக வயல் இருக்கிற நேரம். இந்த நேரத்தில் வயலுக்கு காவல் இல்லை என்றால் நாட்டியிலையும் வீட்டிலையும் மூட்டையிலையும் மற்றையிலையும் கதிர்களை குத்திக் கொண்டு போய்விடும். ஆகையினால் இன்றிரவு நாளை இரவு வயல் பாதுகாக்கப்பட வேண்டிய நேரம். ஆகையினால் வயலுக்கு உரியவர்கள், உழவு தொழிலில் ஈடுபட்டவர்கள் வயலை பாதுகாப்பதை போல் இந்த தொகுதியில் இருக்கிற வாக்காளர்களை பாதுகாக்க வேண்டிய பெரும் பொறுப்பை நம்முடைய ஆதரவாளர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பணிவன்போடு நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஒன்றை மட்டும் முதலிலே நான் குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகிறேன். இது ஏதோ கூடா நட்பு என்று நானும் ராஜகோபாலாச்சாரியார் அவர்களும் ராமசாமி முதலியாரும் மூவரும் ஒன்றாக ஒரே மேடையிலே இருப்பதை கூடா நட்பு என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நாங்கள் வேறுபட்டிருந்த நேரத்தில் நாங்கள் நட்பாக இருக்க வேண்டும் என்று இவர்கள் தான் வலியுறுத்தி சொல்லிக் கொண்டு வந்தார்கள். ராஜகோபாலாச்சாரியார் எப்படிப்பட்ட அறிவில் சிறந்தவர், அவரிடத்திலே அண்ணாத்திலே அதிக நெருங்கி பழகாததால் தான் அவரை பற்றி ஒன்று அறிந்து கொள்ளாமல் இருக்கிறான். நெருங்கி பழகு என்று அவர்களே என்று பல வருஷங்கள் சொன்னார்கள். எனக்கு நெருங்கி பழகுவதற்கு கிடைத்திருக்கிற சந்தர்ப்பம் மிக சமீப காலத்திற்கு முன்னாலே தான் ஏற்பட்டது. இன்னமும் என்னை அவர் பரிபூர்ணமாக அறிந்து கொள்ளத்தக்க அளவுக்கு எங்களுக்குள்ளே நட்பு கூட இன்னும் ஏற்படவில்லை. அல்லது இன்னும் சொல்ல போனால் நட்பு என்ற வார்த்தை கூட அவருடைய வயதுக்கு என்னுடைய வயதுக்கு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அதை நட்பு என்று கூட சொல்வதற்கில்லை. அவர் அறிந்தவைகளை, அவர் நாட்டுக்கு அறிவிக்க வேண்டியவைகளை என்னிடத்திலே சொல்லிவிட்டு போகிற வயது அவருக்கும், கேட்டுக்கொள்ள வேண்டிய வயது எனக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் நன்றாக அறிந்திருக்கின்றீர்கள். அதே போலவே சரியே ராமசாமி முதலியார் அவர்கள் இந்த கூடா நட்பு என்று காங்கிரஸ்காரர்கள் சொன்னதற்கு பல உதாரணங்களை சொன்னார்கள்.
ஒரிசாவை காட்டினார்கள், கேரளத்தை காட்டினார்கள். நான் இவைகள் எல்லாவற்றையும் விட காங்கிரஸையே பார்க்கும்படி கேட்டுக் கொள்ளுகிறேன். காங்கிரஸ் கட்சியிலே இன்றைய இருப்பவர்கள் காங்கிரஸ்காரர்களா? காங்கிரஸ் கட்சியிலே இன்றைய இருப்பவர்கள் காங்கிரஸ் கொள்கைக்கு பாதுகாவலர்களா? காங்கிரஸ் கட்சியிலே இன்றைய இருப்பவர்கள் காங்கிரஸ் கட்சியை கட்டி காப்பாற்றியவர்களா? காங்கிரஸ் கட்சியிலே இன்றைய இருப்பவர்கள் காங்கிரஸ் இடத்துல நட்பு கொள்கிறார்கள் என்றால் எதனாலே நட்பு கொள்கிறார்கள்? தண்டி யாத்திரை நடைபெற்ற நேரத்தில் அவர்கள் தூரத்திலே ஒதுங்கி இருந்தார்கள். நானும் ராமசாமி முதலியாரும் தண்டி யாத்திரை நேரத்திலேயும் காங்கிரஸை எதிர்த்தோம். இன்று எத்தனை எதிர்க்கிறோம்? அன்றைய எத்தனை காங்கிரஸ் நாங்கள் எதிர்த்து இன்று எத்தனை எதிர்க்கிறோம் என்றால் அன்றைய எத்தனை காங்கிரஸை எதிர்த்ததாலே கல்லடி படுவோம் என்று தெரிந்தும் எதிர்த்தோம். காரணம் என்ன என்றால் எங்களுடைய உள்ளத்திலே காங்கிரஸ் கட்சியினுடைய செல்வாக்கை ஒரு சில குறிப்பிட்டவர்கள் உபயோகப்படுத்துவார்கள் என்ற அச்சம் இருந்ததாலே நாங்கள் அந்த நேரத்தில் அதை ஆதரிக்கவில்லை. ஆனால் காங்கிரஸ் கட்சியை கள்ளுக்கடை மறியல் நடத்திய நேரத்தில் கள்ளுக்கடை நடத்திக் கொண்டு இருந்தவர்கள் இன்று எத்தனை காங்கிரஸ் வீட்டராக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நம்முடைய ஆச்சாரியர்கள் அறிவாரோ இல்லையோ என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஒரு தொகுதியிலே காங்கிரஸ் வீட்டராக நின்ற ஒருவர் காங்கிரஸ் கட்சி கள்ளுக்கடை மறியல் செய்த நேரத்தில் கிட்டத்தட்ட வேதாரண்ய சத்தியாகிரக நேரத்திலே என்று கருதுகிறேன். அந்த நேரத்திலே கள்ளுக்கடை நடத்திக் கொண்டிருந்தவர் கள்ளுக்கடை மறியலிலே ஈடுபட்ட காங்கிரஸ் தொண்டர்களை போலீசார் அடித்தது போதாது என்று தம்முடைய அடியாட்களை விட்டு அடித்தார் என்பது மட்டுமல்ல, கள்ளுக்கடையிலே இருந்த ஒருவரை ஆவேசம் வந்தவரை போல ஆடச் செய்து என்பவர்களே மதுரை வீரன் வந்து விட்டான், மதுரை வீரனுக்கு கல் தான் பூஜை பொருள், அந்த கல்லை எப்படி நீங்கள் கெடுக்கலாம் என்று மதுரை வீரன் ஆவேசம் வந்து அடிப்பதாக அடியாளை விட்டு அடித்தவர் அருள் கூர்ந்து காங்கிரஸ் கட்சி எந்த அளவுக்கு வீழ்ச்சியடைந்திருக்கிறது என்பதற்கு இதைவிட உதாரணம் தேவையில்லை என்று நான் கருதுகிறேன். அப்படிப்பட்ட கள்ளுக்கடை நடத்தியவர் தஞ்சை தரணியிலே, அறிவு மிகுந்த தஞ்சை தரணியிலே, பண்பு மிகுந்த தஞ்சை தரணியிலே, காங்கிரஸை வளர்த்த தஞ்சை தரணியிலே, வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் நடந்த தஞ்சை தரணியிலே, வேதாரண்ய உப்பு சத்தியாகிரக நேரத்தில் ஒற்றையடி பாதையில் எல்லாம் எந்த ராஜகோபாலாச்சாரியார் நடந்து சென்றாரோ அப்படிப்பட்ட தஞ்சை தரணியிலே அந்த மாஜி கள்ளுக்கடைக்காரர் காங்கிரஸ் வேட்டையராக நிறுத்தி வைக்கப்பட்டார் என்றால் மானமுள்ள காங்கிரஸ்காரர்கள், தன்மானத்தை மதிக்கின்ற காங்கிரஸ்காரர்கள் இன்னும் அதிலே ஒட்டி கொண்டிருப்பதென்றால் அது உண்மையிலேயே காங்கிரசுக்கும் அவர்களுக்கும் சேர்த்து அது இழுக்கே தவிர அதுதான் கூடா நட்பு. இது தேடாத நட்பு. இது நாங்கள் யாரும் ஒருவரோடு தேடிக்கொண்டு வாருங்கள் நாம் எல்லாம் நட்பாக இருக்கலாம் என்று தேடி பெற்றுக்கொண்ட நட்பு அல்ல. ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள் காங்கிரஸ் எதேச்சாதிகாரத்தை முறியடித்து ஆக வேண்டும் என்ற தம்முடைய நீண்ட பயணத்தில் அவர் நடந்து வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு திருப்பத்திலே என்னை சந்திக்கிறார், இன்னொரு திருப்பத்திலே ராமசாமி முதலியாரை சந்திக்கிறார். நாங்கள் மூவருமாக சேர்ந்து அந்த பயணத்திலே தொடர்ந்து நடக்க இருக்கின்றோம். இந்த தேர்தலோடு அந்த பயணம் நின்றுவிடும் என்று யாராவது தப்பு கணக்கு போட்டால் அருள் கூர்ந்த நீங்கள் அந்த தப்பு கணக்கை மறுத்து சொல்லுங்கள். இது ஒன்றும் பட்டத்திற்காக பதவிக்காக சட்டசபையில உட்கார்வதற்காக ஓட்டு வேட்டைக்காக அமைக்கப்பட்ட நட்பு அல்ல. ஏற்பட்டிருக்கின்ற இது காங்கிரஸ் எதேச்சாதிகாரத்தை வீழ்த்துவதற்கு யார் யாரெல்லாம் கிளம்பி இருக்கின்றார்கள் என்பதை எடுத்து காட்டுவதாகும். யார் யார் கிளம்பி இருக்கிறார்கள் என்பதிலேதான் விசித்திரமே இருக்கிறது என்று டி கிருஷ்ணமாச்சாரியார் சொல்லுகிறார். அது டி கிருஷ்ணமாச்சாரியார் சொல்வதிலே இருக்கிற விசித்திரத்தை விட இதிலே ஒரு விசித்திரம் இல்லை என்பதை அவரே கூட மிக நன்றாக அறிவார்கள். சோப்பும் சீப்பும் விற்று கொண்டிருந்த டி கிருஷ்ணமாச்சாரியார் இன்றைய தினம் காங்கிரஸை விற்க ஆரம்பித்ததிலே இருந்து அவர் நல்ல வியாபாரி என்பதும் காங்கிரஸ் இன்றைய விலை போகாத சரக்காகிவிட்டதால் நல்ல வியாபாரி இடத்திலே கொடுத்து ஊர் ஊராக சென்று கூவி விற்றுவிட்டு வாருங்கள் என்று டி கிருஷ்ணமாச்சாரியர் அனுப்பியிருக்கிறார்கள் என்பதும் தெரிகிறது. அவர் நல்ல அதிர்ஷ்டசாலி. திருச்செந்தூர் முருகன் அருளை பெற்று அவர்கள் நாட்டிலே இன்றைய உலாவிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கும் சேர்த்து நான் சொல்லுவேன், நாங்கள் இன்றைய தினம் ஈடுபட்டிருப்பது ஓட்டுக்காக மட்டுமல்ல.
இந்த நாட்டிலே காங்கிரஸ் எதேச்சாதிகாரம் வீழ்த்தப்பட்டால் ஒழிய 5 வருடத்துக்கு ஒரு தடவை தேர்தலே வேண்டாம் என்று சட்டம் செய்து விட்டால் கூட நான் அதை ஆதரிப்பேன். எதற்காக 5 வருடங்களுக்கு ஒரு தடவை தேர்தல் என்று வைப்பது? 5 கோடி ரூபாய் தேர்தலுக்கு செலவாகிறது சர்க்கார் தரப்பிலே இருந்து, பொதுமக்கள் தரப்பிலே இருந்து அதைவிட 4 மடங்கு 5 மடங்கு அதிக பணம் செலவாகிறது. எத்தனை ஊர்களிலே தகராறுகள், அண்ணன் தம்பிகளுக்குள்ளே சண்டை, மாமன் மைத்துனருக்கு மனமாச்சரியம், தாய்க்கும் மகளுக்கும் விரோதம், மாமியாருக்கும் மருமகளுக்கும் வழக்கமாக இருக்கிற சண்டையோடு சண்டையாக இந்த சண்டை ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது. இவ்வளவு பெரிய இக்கட்டுகளை எல்லாம் ஏற்படுத்தி வைத்து இந்த தேர்தலிலே எந்த கட்சிக்கு ஓட்டளிக்காதீர்கள், காங்கிரசுக்கு ஓட்டளிகள் என்று சொல்வதற்காகவா இது? டாக்டரை அழைத்துக் கொண்டு வந்து நாடி பார்க்க சொல்லி இருக்கிற வியாதிகளுடைய கூறுகளை எல்லாம் சொல்லியான பிறகு அவர் கன்றப்பை திறந்து பார்த்து இதற்கு மருந்து கொடுத்த பிரயோஜனம் இல்லை என்று சொல்லிவிட்டு போய் அதற்கும் ஃபீஸ் கேட்டால் அந்த டாக்டர் எவ்வளவு கண்ணஞ்சக்காரரோ அவ்வளவு கண்ணஞ்ச மிகுந்தவர்கள் ஓட்டுச்சீட்டு அச்சடிக்கவும், ஓட்டுச்சாவடி கட்டவும், ஓட்டுச்சாவடிக்கு அதிகாரிகளை அனுப்பி வைக்கவும், ஆயுதம் தாங்கிய போலீசாரை ஊரெங்கில் நிறுத்தி வைக்கவும், இப்படிப்பட்ட செலவுகளுக்காக 5 கோடி ரூபாயை செலவழித்து எந்த கட்சியும் தேர்தலுக்கு நிற்கலாம் வாருங்கள், சுதந்திர கட்சியா வாருங்கள், பிரஜா சோசியலிஸ்டா வாருங்கள், கம்யூனிஸ்ட் கட்சியா வாருங்கள், கழகமா வர சொல்லுங்கள் என்று எல்லா கட்சியும் கூவி அழைத்து எல்லோரும் தேர்தலுக்கு நிற்கிறார் என்றவுடன் எதிரிலே நின்று கொண்ட ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்கள் சுதந்திர கட்சி பயனற்ற கட்சி 2 காரணம் சொல்லுகிறார்கள். சுதந்திர கட்சி பயனற்ற கட்சி என்பதற்கு அது பல்போன கிழவர்கள் இருக்கிற கட்சி என்று சுதந்திர கட்சியை ஏதோ பண்டித ஜவஹர்லால் நேருவுக்கு இப்பொழுது பாலகுமார பருவம் நடப்பதை போல எண்ணிக்கொண்டு இதை பல்போன கிழவர்கள் கட்சி என்று சுதந்திர கட்சியை சொல்லிவிடுகிறார்கள். இன்னொன்று இது பணக்கார கட்சி என்று இதை சொல்லுகிறார்கள். இது உண்மையிலே பணக்கார கட்சியாக இருந்து இவர்களுடைய நட்பு எனக்கு கிடைத்தால் நான் அல்லவா 10 ரூபாய் ஓட்டுக்கு கொடுத்திருப்பேன். கணேச முதலியாரா கொடுத்திருப்பார். எனக்கு என்ன ராஜா இடத்துல பணம் இருந்தால் கேட்டு வாங்க தெரியாதா? அவரை நான் பார்த்தேனே. நான் எவ்வளவு கவலையோடு இருக்கிறேனோ அதை விட அதிக கவலையோடு தான் அவர்கள் இருந்தார்கள். என்னுடைய கவலை அவருக்கு தெரியக்கூடாது என்பதில் எனக்கு கவலை, அவருடைய கவலை எனக்கு தெரியக்கூடாது என்பதில் அவருக்கு கவலை. இந்த விதத்தில் இருந்தார்களே தவிர எங்கே பணக்கார கட்சியாக இருக்கிறது? இது மட்டும் உள்ளபடி பணக்கார கட்சியாக இருந்து என்னிடத்தில் அந்த பணம் கிடைத்திருந்தால் சொல்லுவானே. ஆகையினால் இந்த 2 விதமான குற்றச்சாட்டுகள் அர்த்தமற்றது. இதையேதான் ஜஸ்டிஸ் கட்சிக்கு சொன்னார்கள். இது பணக்கார கட்சி, பணக்கார கட்சி என்றார்கள். பணக்காரர்களில் 2 வகை உண்டு. ஒன்று பணத்தை வைத்துக் கொண்டிருப்பவர்கள், இன்னொன்று பணத்தை சம்பாதிப்பவர்கள். பணத்தை சம்பாதிக்கிறவர்கள் எப்பொழுதும் ஆளுங்கட்சியைத்தான் அடுத்து பிழைப்பார்கள். பணத்தை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் தான் இஷ்டப்பட்ட காரியத்திற்கு பணத்தை கொடுத்து 10 வருடத்திலே பணத்தை தொலைத்து விட்டு நானும் ஒரு நாள் பணக்காரனாக இருந்தவன் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். பணக்காரர்களில் 2 வகை என்று நான் சொன்னேன். ஒன்று திருக்குளத்தை போல் நீர் வற்றாதிருக்கிற வரையில் நீந்தலாம், நீர் வற்றிவிட்டால் பாதை வழிக்கு விழலாம். இன்னொன்று ஆற்று ஓட்டத்தை போல் வருவாய் வந்து கொண்டே இருக்கும். வாய்க்காலில் வெட்டி வெட்டி எந்தெந்த பக்கத்திற்கு தேவையோ அந்தந்த பக்கத்திற்கு அனுப்பலாம். அப்படிப்பட்ட பணக்காரர்கள் அத்தனை பேரும் இன்றைய தினம் காங்கிரஸ் கட்சியிலே இருக்கிறார்கள். இதில் பண்டித நேருவுக்கே நேற்று கொஞ்சம் கூச்சம் ஏற்பட்டது. குவாலியர் மகாராணியாருக்காக அவர்கள் பிரச்சாரம் செய்ய போன நேரத்தில் நான் ஒரு மகாராணியாருக்காக பேச வந்திருக்கிறேன் என்பதால் நீங்கள் தப்பாக கருதாதீர்கள். ஏன் கருத போகிறார்கள்? ஒரு நாட்டை ஆளுகிற முதல் மந்திரியே இவ்வளவு தவறான வழியிலே போய்விட்ட பிறகு இந்த நாட்டிலே பிறந்தோமே என்பதற்கு வருத்தப்படுவார்களே தவிர வேறு எந்த வகையிலே வருத்தப்பட போகிறார்கள்? வாசல் கதவு இடக்கிலே நம்முடைய கை கட்டை விரல் அகப்பட்டுக் கொண்டால் என்ன செய்வோம்? கதவை அடிப்போமா? கட்டை விரலை நொந்து கொள்வோமா? வலி தாங்க மாட்டால் அழுத்தி பிடித்துக் கொள்வோம்.
ராஜகோபாலாச்சாரியார் இன்றைய தினம் கதவிடுக்கில் அகப்பட்ட கட்டை விரலை போல் ஏற்பட்ட துக்கத்தை அடக்கிக் கொள்வதற்குத்தான் ஊரூராக சென்று இந்த வாதங்களை எடுத்து சொல்லிக் கொண்டு வருகிறார். அவருடைய வேதனையிலே இருந்துதான் கோபம் பிறக்கிறது என்பதை அவர்களை விளக்கி காட்டியிருக்கிறார்கள். பண்டித ஜவஹர்லால் நேருவர்கள் கேட்கிறார்கள், எதனாலே இவருக்கு கோபம் என்று. இதை ஒவ்வொருவரும் கேட்கிறார்கள். கேட்காத மிருகங்கள் கூட இருக்கின்றன. மாட்டை மிக அதிகமாக ஓங்கி அடித்தால் என்னை ஏன் இப்படி அடிக்கிறாய் என்று கேட்காது ஒரு பக்கத்தில் அது வண்டியை இழுக்கும். இழுப்பதில் இருந்து புத்தியுள்ள வண்டி ஓட்டுவது தெரிந்து கொள்ள வேண்டும், மாட்டை அதிகமாக அடித்து விட்டோம் என்று. மக்கள் மாடுகள் அல்ல. ஆகையினால் மனதிலே இருப்பதை எடுத்து சொல்லுகிறார்கள். மனதிலே இருப்பதை எடுத்து சொல்லுகிற நேரத்தில் இத்தனை கோபமா என்று எடுத்து சொல்வது அர்த்தமற்ற வாதமாகும். ஆனால் ராஜகோபாலாச்சாரியார் அவர்களுடைய கோபத்துக்கும் என்னுடைய கோபத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது. அவருடைய கோபம் இப்படி கெட்டுவிட்டதே, இதை திருத்த வேண்டுமே என்பதிலே இருந்து பிறக்கின்ற கோபம். எனக்கு இருக்கிற கோபம், இப்படிப்பட்ட கெட்டவர்களை எல்லாம் உண்டாக்கி வைத்தீர்களே என்று எனக்கு அவரிடத்திலேயும் சேர்த்து கோபம். ஆகையினால் கோபம் யாருக்கு எந்த வகையிலே இருந்தாலும் இந்த தேர்தலிலே மட்டும் ஒரு நல்ல எதிர்க்கட்சியை உருவாக்க முடிந்தால் அவர்கள் மனதிலே மூண்டிருக்கின்ற மமதை எண்ணங்கள் நிச்சயமாக மாறுபட்டுவிடும். நான் முன்னாலே எடுத்து சொல்லி இருப்பதை போல் எவ்வளவு நல்லவர்களானாலும், எவ்வளவு வல்லவர்களானாலும், எவ்வளவு நம்மவர்களானாலும் தொடர்ந்து ஒரே கூட்டம் அல்லது தொடர்ந்து ஒரே கட்சி ஆட்சியில இருக்குமானால் அவர்களுக்கு உள்ளத்திலே ஒரு மதமதப்பு எண்ணம் ஏற்பட்டுவிடும். கூட்டத்திலே உட்கார்ந்திருக்கிற நீங்கள் ஒரு அரை மணி நேரம் சேர்ந்தார் போல் ஒரே காலை ஒரு பக்கத்திலே மடக்கி வைத்து பாருங்கள். உடல் வலிவு பூராவையும் அந்த ஒரே காலிலே போட்டு பாருங்கள். காலிலே இருக்கிற ரத்த ஓட்டம் தடைப்படுகிறது, மதமதப்பு ஏற்பட்டு விடுகிறது. காலை எடுத்து கையாலே நீவி விட்டால்தான் மதமதப்பு போகிறது. ஒரு அரை மணி நேரம் ஒரே காலின் பேரிலே உடலின் பாரம் ஏற்பட்டால் மதமதப்பு வருகிறது என்றால் தொடர்ந்து 15 வருடங்கள் எல்லா ஆட்சி பொறுப்பையும் ஒரே கட்சியின் பேரிலே போட்டால் உள்ளத்திலே மதமதப்பு ஏற்படாதா? உடலிலே மதமதப்பு ஏற்பட்டால் தடவி கொடுக்கலாம். உள்ளத்திலே மதமதப்பு ஏற்பட்டால் எதை கொண்டு தடவுவது? கீழே தள்ளுவதுதான் தடவுவதுதான். கீழே அவர்களை இறக்கினால்தான் அந்த உள்ளத்துடைய மதமதப்பு போகுமே தவிர வேறு ஒன்றுமில்லை. அதனால் தான் நம்முடைய சரிய ராமசாமி முதலியார் அவர்கள் ஆங்கில பதம் அரகன்ஸ் என்ற ஒரு பதத்தை உபயோகித்தார்கள். அவர்கள் அவ்வளவு கடுமையான பதத்தை கூட உபயோகிக்கின்ற வழக்கம் இல்லை. ஆனால் ஏனதை உபயோகித்தார்கள் என்றால் அதைவிட குறைவான கடினம் உள்ள வார்த்தை கிடைக்காததாலே அந்த அளவோடு நிறுத்தினார்கள் என்று நான் கருதுகிறேன். உடலுக்கு உள்ளத்தக்க மதமதப்பு ஏற்படுவதை போல் மண்டைக்கனம் ஏற்பட்டு விடுகிறது. மண்டைக்கனம் என்று சொன்னவுடனே சில பேர் கர்வம் என்று கருதுகிறார்கள். கர்வம் மட்டுமல்ல, நீர் கோர்த்து கொண்டால் கூட மண்டைக்கனம் வருகிறது. அதே போல அதிகார போதை ஏற ஏற மண்டைக்கனம் வருகிறது. மண்டைக்கனம் ஏற்பட்டு விட்டால் எதுவும் தெரியாது, ருச்சி தெரியாது, வாசனை தெரியாது, பேசுவதிலே தெளிவிருக்காது, நல்லது கெட்டது தெரியாது. நீங்கள் நல்ல தேனை கொடுப்பீர்கள், அது நாக்கிலே தடவுகிற பொழுது இன்னும் ஒரு மாதிரி இருக்கிறது என்பார்களே தவிர சுவை என்று சொல்ல மாட்டார்கள். நீர் கோர்த்து கொண்டவர்களுக்கு அது தெரியும். எனக்கு அடிக்கடி நீர் கோர்த்துக் கொள்வதாலே எனக்கு அந்த பழக்கம் உண்டு. ஆகையினால் தான் நான் சொல்லுகிறேன். அதை போல அதிகாரம் கோர்த்து கொள்ள மண்டைக்கனம் ஏற்பட்டு விடுகிறது. இன்னும் ஒன்று, மதமதப்பு உள்ளத்துக்கும் மண்டைக்கு கனம் ஏற்படுவதை போல் உள்ளத்திலே இரும்பும் கல்லும் ஒரு சேர புகுந்து விடுகிறது. எதையும் நான் மதிக்க மாட்டேன், எவர் வார்த்தையும் துச்சம் என்று மதிப்பேன். ஏனென்றால் எங்களை விட்டால் இந்த நாட்டை ஆள வேறு ஆட்கள் இல்லை, வேறு வக்கில்லை, வழி இல்லை. ஆகையினால் நாங்கள் போட்டதுதான் சட்டம். அதிலே ஓட்டைகள் இருக்கலாம், அதை ராமசாமி சுட்டி காட்டலாம். ஆனால் ஓட்டையாக இருந்தாலும் நாங்கள் போட்டதுதான் சட்டம். ஏனென்றால் வேறு சட்டம் போடுகின்ற அதிகாரை வேறு யாருக்கும் இல்லை என்று கருதுகிறார்கள். இப்படிப்பட்ட நிலை வளருமானால் ஒரே கட்சி ஆட்சியிலே இருக்கு என்பது மட்டுமல்ல, அந்த ஒரு கட்சிக்குள்ளே நுழைவதற்காக ஸ்ரீரங்கத்திலே
வைகுண்ட வாசலிலே நுழைவதற்காக பக்தர்கள் இழுத்துக் கொண்டு போய் மிதிவெட்டு சாவதை போல் அந்த ஒரு கட்சிக்குள்ளாகவே பல பேர் நுழைந்து காங்கிரஸ் கமிட்டிகளிலேயே மண்டை உடை திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகையினால் காங்கிரஸ் கட்சி கெட்டுவிட்டது என்பதையும் அந்த கட்சி தொடர்ந்து ஆட்சியிலே இருந்தால் சர்வாதிகாரம் தான் நடக்கும் என்பதையும் மனதார உணர்ந்தவர்கள் அருள் கூர்ந்து இனியாகிலும் வெளியேறிவிட வேண்டும் என்று பணிவன்போடு நான் கேட்டுக் கொள்கிறேன். வெளியேறிய பிறகு அவர்களுக்கு சுதந்திர கட்சியின் கொள்கை பிடித்தால் சுதந்திர கட்சியின் கொள்கையை பெறப்பட்டோம், முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பிடித்தால் முன்னேற்ற கழக கொள்கை பெறப்பட்டோம், பிரஜா சோசியலிஸ்ட் கட்சியின் கொள்கை பிடித்தால் பிரஜா சோசியலிஸ்ட் கொள்கையை பெறப்பட்டோம். ஆனால் அந்த இடத்திலே இருந்து கொண்டு அதே கட்சி தொடர்ந்து ஆட்சியிலே இருப்பதற்கு அவர்கள் துணையாக இருக்க வேண்டாம் என்று மட்டும் பணிவன்போடு நான் விரும்பி வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். இனி நடக்க வேண்டிய காரியத்திற்கு இடையிலே இருக்கிற நாள் ஒரே நாள், 24 மணி நேரம். நாளைய தினமெல்லாம் நீங்கள் சுற்றி அலைந்து இரவு படுத்து பொழுது விடிந்தால் தேர்தல் ஆரம்பமாகிறது. நானும் டாக்டர் கிருஷ்ணசாமியும் காஞ்சிபுரத்திலே எடுத்துச் சொல்ல வேண்டியவர்களை பல கூட்டங்களிலே எடுத்துச் சொல்லி இருக்கிறோம். சில வேளைகளிலே நான் வெட்கம் கூடப்படுகிறேன். எதற்காக நம்மை பற்றி காஞ்சிபுரத்திலே நாமே பேச வேண்டும் என்று நானே கூட எண்ணிக்கொள்கிறேன். ஏனென்றால் காஞ்சிபுரம் தொகுதி மக்கள் என்னை இந்த 25 ஆண்டுகளாக நன்றாக அறிவார்கள். மற்ற ஊர்களுக்கெல்லாம் நான் மாலையில 6 மணியிலே இருந்து 10 மணி வரையிலே அறிமுகமாகிறவன் மேடையிலே பார்க்கிறார்கள். நீங்கள் அந்த சிறு பிள்ளையாக ஓடி ஆடி விளையாடிய காலத்திலே பார்த்திருக்கிறீர்கள். இங்கே இருக்கிற பள்ளிக்கூடத்திலே படிப்பதற்காக நான் மாணவராக வந்த பருவத்தை பார்த்திருக்கிறீர்கள். நான் நம்முடைய மக்கள் மத்தியிலே எளியவர்கள் மத்தியிலே ஊடாடி கொண்டிருப்பதை பார்த்திருக்கின்றீர்கள். என்னிடத்திலே இந்த 53 வயதில் ஒரு துளி கேடான காரியம் இருப்பதாக கருதினால் அருள் கூர்ந்து அவர்கள் எனக்கு வாக்களிக்க வேண்டாம். ஆனால் இந்த 53 வயதிலே நான் மனதாலும் யாருக்கும் தீங்கிழைத்ததில்லை என்பதை ஒப்புக்கொள்வீர்களானால் நான் என்னை ஆதரிக்க வேண்டும் என்று உங்களை மறுபடியும் கேட்டுக் கொள்வதற்காக உள்ளபடி வருத்தப்படுகிறேன். அல்லது நான் சட்டசபைக்கு போவது நல்லதா கெட்டதா என்பது நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்வதென்றால் அதுவும் கூட உண்மையிலேயே வெட்கமாக இருக்கிறது. உள்ளபடி என்னை எதிர்க்கக்கூடியவர் என்னை விட அதிக நாட்கள் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டவராக இருந்து எல்லா வகையான திறமைகளையும் பெற்றவராக ஒருவர் நிற்பாரானால் நான் சொல்லி இருக்க வேண்டும். சென்ற தடவை நான் அப்படி சொல்ல வேண்டி நேரிட்டது. ஏனென்றால் சென்ற தடவையை எதிர்த்தவர் காலஞ்சென்ற டாக்டர் சீனிவாசன் அவர்கள் ஆவார்கள். காங்கிரஸ் கட்சியிலே வைரமேறிய பெரிய மனிதர். காஞ்சிபுரம் நகரத்திலேயே அவருக்கு யாரும் பகைவர்கள் கிடையாது. நீங்கள் கேட்டால் ஆச்சரியப்படுவீர்கள். அவரை நான் எதிர்த்து போட்டியிட்ட நேரத்தில் பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருந்த நாட்களில் ஒரு நாள் எனக்கு கடுமையான வயிற்று வலி வந்த நேரத்தில் நான் போன் செய்து அழைத்த நேரத்தில் என்னுடைய வீட்டிற்கு வந்து எனக்கு மருந்து கொடுத்து விட்டு முதுகை தட்டி ரொம்ப கத்தி பேசாதே என்று சொல்லிவிட்டு போனது. அவரும் காங்கிரஸ் தான், இவர்களும் காங்கிரஸ் தான். இதை எண்ணுகிற பொழுதுதான் 5 வருடத்திலே காங்கிரஸ் கட்சி என்ன கதிக்கு வந்து விட்டது என்பதை பார்க்கிற பொழுது நான் உள்ளபடி வருத்தப்படுகின்றேன். சென்ற தடவை தேர்தல் நடந்ததே, இதையெல்லாம் கேள்விப்பட்டீர்களா? உருட்டு பேச்சுகளும் மிரட்டு விழிகளும் கரைப்பு பார்வைகளும் கத்தி குத்துகளும் காலை இடறி விடுவதும் மோட்டார் ஏறி ஆள் சாவதும் இவைகளெல்லாம் கேள்விப்பட்டீர்களா? வாதத்துக்கு வாதம், புள்ளி விவரத்துக்கு புள்ளி விவரம், வேண்டுகோளுக்கு வேண்டுகோள், அது நடந்தது. இந்த தடவை என்ன நடக்கிறது? ஓட்டுக்கு பணம் கொடுத்து கொண்டு போகிறார்கள் காங்கிரஸ்காரர்கள் என்று கேள்விப்பட்டு நம்முடைய தோழர்கள் பணம் வாங்காதே என்று கூச்சலிட்டுக் கொண்டு போனால் உடனே டெலிபோன் செய்து போலீஸ் பாராவை கொண்டு வந்து போட்டு நம்முடைய தோழர்களை தடுத்து ஆகட்டும் உங்கள் வேலை ஆகட்டும் என்று போலீஸை பாதுகாப்பு தருகிறார்கள். நான் போலீஸ் அதிகாரிகளுக்கு சொல்லுகிறேன், காங்கிரஸ் தொண்டர்களுக்கு நீங்கள் ஏன் இந்த பணத்தை கொடுக்கிற வேலையை செய்கிறீர்கள்? நீங்களே ஆரம்பிங்க, என்ன கெட்டுவிட்டது? நீங்கள் பாதுகாப்பாக இருந்து காங்கிரஸ் தொண்டர்கள் பணம் கொடுப்பதை விட நீங்களே நிறைய போலீஸ் வந்திருக்கிறது.
இன்னென்ன தெருவுக்கு 4 போலீஸ் பணம் கொடுக்கும் என்று தண்டோரா போட்டு விட்டு கொடுங்கள். என்ன செய்வீர்கள்? அதனாலே என்னை தோற்கடிக்க வேண்டும் என்பதுதானே உங்கள் எண்ணம். என்னை தோற்கடிப்பதாலே உங்களுக்கு கிடைக்கிற லாபம் என்ன? என்னை தோற்கடிப்பதாலே நீங்கள் எதை தூய்மைப்படுத்த போகிறீர்கள்? என்னை தோற்கடித்து விட்டால் உங்களுடைய எந்த கொடி வானத்திலே பறக்கப் போகிறது? துணிவோடு நீங்கள் இருப்பீர்களானால் பணத்தையும் கொடுத்து வெங்கடேச பெருமாள் படத்தை வைத்தார்களாம். ஆக உங்களுக்கு என்னை எதிர்க்க வக்கில்லை, வழியில்லை. 7 மலை ஏறி அவர் அழைத்துக் கொண்டு வருகிறீர்கள். பரவாயில்லை, அவர்தானே வருகிறார், வரட்டும். ஆக என்னை எந்த அளவுக்கு உயர்த்திருக்கிறீர்கள்? ஒரு சாதாரண அரசியல் கட்சியில உள்ளவர் என்று கூட மதிக்கவில்லை. அண்ணாதுரையை தடுக்க வேண்டுமானால் 5 ரூபாய் கூட போதாது. தீராத வல்வரை எல்லாம் தீர்த்து வைப்பவரை கொண்டு வந்து அவன் படத்தின் மேல் 5 ரூபாயை வைத்து எடுத்துக்கொள் என்று சொல்லுகிறீர்கள். அதை நீட்டுகிற பொழுது தாய்மார்களை கேட்கிறேன், உற்று அந்த படத்தை பாருங்கள். அந்த தெய்வம் எதற்காக 7 மலைக்கு அப்பால இருக்கிறது என்று எண்ணி பார்த்தீர்களா? நாட்டில் இருக்கிற அக்கிரமம் தாளமாட்டாமல் குறைவாக போயிருக்கிறது. யாரோ நல்லவர்கள் கஷ்டப்பட்டார்கள் அங்கே வரட்டும் என்பதற்காகத்தான் அங்கே போயிருக்கிறதே தவிர, நாட்டில் அக்கிரமம் இல்லை என்றால் நம்முடைய வரதராஜ பெருமாளை போல் ஊரோடு ஊராக இருந்திருக்க முடியும். நீங்கள் உங்கள் தொல்லை தாளமாட்டாமல் 7 மலைக்கு அப்பால இருக்கிறவரை மறுபடியும் அழைத்துக் கொண்டு வந்து நீ அதர்ம காரியத்திற்கு நீ துணை செய் என்றால் உண்மையிலே துணை செய்வாரா? வெங்கடேச பெருமாள் படத்தின் பேரில் 5 ரூபாயை வைத்து அதை யாராவது வாங்கினால், வெங்கடேச பெருமாளிடத்திலே நம்பிக்கை உள்ளவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், அவர்கள் இதுவரையிலே கும்பிட்ட கோவிந்தனுக்கு அவர்கள் செய்கின்ற துரோகத்தை போல் கோவிந்தனேது கோபாலனேது என்று பேசுகின்றவர்கள் கூட அவ்வளவு துரோகம் செய்ததில்லை என்பதை அருள் கூர்ந்து எண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். கற்பூரத்தை கொளுத்து கோயிலில் அடித்துவிட்டு 4 ரூபாய் நான் வாங்கியதில்லை என்று பொய்ச்சத்தியம் செய்பவனை கூட சாதாரணமாக கருதலாம். வெங்கடேச பெருமாள் படத்தை வைத்து அதன் பிறகு 5 ரூபாய் நோட்டை வைத்து அதை எடுக்க போகிற நேரத்தில் தாய்மார்களும் பெரியவர்களும் ஒரு தடவை முகத்தை பாருங்கள். வெங்கடேச பெருமாள் எதற்காக இருக்கிறார் என்பதை பாருங்கள். 5 ரூபாய் நோட்டு வாங்கி கொடுக்கவா இருக்கிறார்? கைகால் பிடிப்பு வந்தால் அவரை கும்பிட்டால் நீங்கும் என்கிறார்கள். புத்தி கோளாறு ஏற்பட்டால் அவரை கும்பிட்டால் நீங்கும் என்கிறார்கள். மலடிகள் அந்த கோயிலுக்கு போய் வந்தால் பிள்ளை பிறக்கும் என்கிறார்கள். சொத்து இல்லாதவர்கள் அந்த கோயிலுக்கு போய் வந்தால் அற வழியிலே சொத்து சம்பாதிக்கலாம் என்கிறார்கள். பக்தர்கள் பல மாதிரி அதை பற்றி சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு தேவதையை கொண்டு வந்து 5 ரூபாய் நோட்டை அதன் மேலே வைத்தால் நான் இதை கூட எண்ணி இருப்பேன். 5 ரூபாயாவது எடுத்து விட்டு வெறும் வெங்கடேச பெருமாளை காட்டியிருந்தாலாவது வெங்கடேச பெருமாளுக்கு மதிப்பு இருக்கிறது என்று எண்ணுவேன். எனக்கு இப்பொழுது எதற்கு மதிப்பு என்றே தெரியவில்லை. 5 ரூபாய் நோட்டுக்கு மதிப்பா, வெங்கடேச பெருமாளுக்கு மதிப்பா, இந்த 2 ஒன்றின் மேல் ஒன்று வைக்கிறார்களே அது மதிப்பா என்று தெரியவில்லை. அதைவிட கூடா நட்பா இது. வெங்கடேச பெருமாள் படத்தின் பேரில் 5 ரூபாய் நோட்டை வைத்து ஓட்டரிடத்தில் நீட்டுகிறீர்களே அதைவிட கூடா நட்பா இது. இவர் என்ன வெங்கடேச பெருமாள், நான் என்ன மேலே இருக்கிற 5 ரூபாய் நோட்டா? இதை காட்டி உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் தட்டி பறிக்க விரும்புகிறோமா? இதை எண்ணி பாருங்கள். ஆகையினால் அந்த பணத்தை தொடுவதற்கு கை கூச வேண்டும், அந்த படத்தை பார்ப்பதற்கு கண் கூச வேண்டும். அதை தொடுகிற பொழுது இதயத்திலே இதுவரையிலே இருந்தவன எல்லா நியாய உணர்ச்சியும் பொங்கி வழிய வேண்டும். அது வழியுமானால் அந்த பணம் பாவத்தின் சின்னம். அந்த பணம் உரிமை சீட்டை தட்டி பறிப்பதற்காக ஊர் சொத்தை அடித்து உரையிலே போடுபவர்கள் நமக்கு தருகின்ற லஞ்சத்தொகை என்று கருத வேண்டும். நண்பர்களே, அந்த 5 ரூபாய் நமக்கு எத்தனை காலத்திற்கு வரும்? நீங்கள் அருமையாக பெற்றெடுத்த ஒரு குழந்தைக்கு பட்டு சட்டை தைக்க வேண்டும் என்றால் கூட அந்த 5 ரூபாய் காணாது. 2 நாளைக்கு நிம்மதியாக சாப்பிடலாம், 4 தடவை அந்த சாப்பிட்ட சந்தோஷத்திலே இருக்கலாம். அதற்கு பிறகு நீங்கள் என்னுடைய முகத்தை பார்க்க வேண்டாமா? என்னுடைய முகத்தை பார்க்கிற நேரத்தில் 5 ரூபாய்க்காகவா
நமக்காக பாடுபட்ட ஒருவனுக்கு கெடுதல் செய்தோம் என்று உங்களை உறுத்தாதா? எண்ணி பாருங்கள். இல்லை இவ்வளவுக்கும் பிறகு எடுத்துக்கொள்ளத்தான் வேண்டும் என்று கருதினால் அதை சில பேர் செய்ததை போல் திருப்பியாவது கொடுங்கள். அதில் இருக்கிற அந்த பாவத்தை போக்கி நல்ல காரியத்திற்கு பயன்படுத்துவதற்கு நாங்கள் அதை உபயோகப்படுத்துகிறோம். இல்லை இன்னும் கூட ஒன்று சொல்லுகிறேன், இதை அப்படியே இந்த இடத்திலே கொடுங்கள். அதற்கு பிறகு யார் உங்களுக்கு கொடுத்தார்களோ அதே காங்கிரஸ்காரரிடத்திலே திருப்பி தருவதற்கு நான் ஒப்புக்கொள்ளுகிறேன். அந்த பாவ காசு கூட எனக்கு வேண்டாம். ஆனால் இதை நம்பி ஜனநாயகத்தை பாழாக்காதீர்கள். என் பேரிலே கோபம் யாருக்காவது இருந்தால் தனியாக கூப்பிட்டு 4 வார்த்தை ஏசுங்க. என் பேரிலே ரொம்ப அருவருப்பு இருந்தால் நான் உண்டு சண்டியாக வருகிற பொழுது அடித்து கூட போடுங்கள். ஆனால் நாட்டை பாழாக்காதீர்கள். நல்ல தருணம், ஜனநாயகம் வளர்வதற்கேற்ற நல்ல சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நேரத்தில் சாதாரண காசுக்காக மயங்கி ஜனநாயகம் வளர்வதற்கு நீங்கள் கேடு செய்யாதீர்கள் என்று பணிவன்போடு நான் கேட்டுக் கொள்கிறேன். உனக்கு என்ன இந்த காங்கிரஸ் ஆட்சி இடத்திலே இவ்வளவு பெரிய கோபம் என்று யாராவது நீங்கள் கேட்பீர்களானால் நான் சொல்லுவேன், காங்கிரஸ் என்ற கட்சியின் பேரிலே கூட அல்ல. இடுப்பிலே நாம் கட்டிக்கொண்டிருக்கிற வேட்டி வெள்ளையாகத்தான் எடுத்து கட்டுகிறோம். நடந்து போகிற பொழுது அந்த வேட்டி தானாக அவிழ்ந்து போய் குப்பை கூடத்திலே விழுவதில்லை. ஊரில் இருக்கிற குப்பை கூடம் எல்லாம் காற்றாலே அடிக்கப்பட்டு வேட்டியிலே ஒட்டிக் கொள்கிறது. ஒட்டிக்கொண்ட உடனே இது என்னுடைய வேட்டி, இந்த அழுக்கு எங்கள் ஊர் அழுக்கு இருக்கட்டும் என்றால் சும்மா இருக்கிறோம். வெளுப்பவன் அழைத்து அதை கலைந்து போடவில்லையா? வெளுத்து கொடுங்கள் என்று கேட்கவில்லையா? அவரவரை எடுத்துக்கொண்டு போய் ஆற்று தண்ணீரிலே அழுந்த தோய்த்து கற்பாரிலே ஓங்கி துவைக்கிற பொழுது பக்கத்தில் நின்று கொண்டு, அப்பா அப்படி அடிக்காதே, அது 6.25 ரூபாய் வேட்டி, நான் அருமையாக வாங்கியது, அதை அந்த அடி அடிக்காதே என்று சொன்னால் சொல்ல மாட்டோம். சொன்னால் வெளுப்போர் என்ன சொல்லுவான்? ஐயா, நீ ஏற்றி வைத்திருக்கிற அழுக்கு இந்த அடிக்கு கூட போகாத போல் இருக்கிறது. இது இன்னமும் வெள்ளாவி வைத்து எடுத்தால்தான் அழுக்கு போகும் போல இருக்கிறது, எண்ணெய் ஜிகண்டு ஏறி விட்டது என்றல்லவா சொல்லுவான். அதை போல ராஜாஜி அவர்கள் காங்கிரஸை கடுமையாக தாக்குகிறாரே என்று நேரு பண்டிதர் மற்றவர்களும் ஐயோ இந்த அடி அடிக்கிறாரே என்றால் அதில் இருக்கிற எண்ணெய் ஜிகண்டு அவருக்கு தெரிகிறது. அடிக்கிறார் அவருக்கு என்ன வேட்டியின் பேரிலா கோபம், எண்ணெய் ஜிகண்டின் பேரிலே கோபம். ஆனால் சில பேர் வேட்டி அழுக்கானாலும் சுலபத்தில் எடுத்து போட மாட்டார்கள். மேல் பக்கத்தில் அழுக்கானால் உள்பக்கத்தில் மடித்து ஒரு நாள் கட்டிக் கொண்டிருப்பார்கள். இடுப்பு பக்கத்தில் அழுக்கானால் கால் பக்கத்தில் கட்டிக்கொள்வார்கள், கால் பக்கத்தில் அழுக்கானால் இடுப்பு பக்கத்தில் கட்டிக்கொள்வார்கள். இது உனக்கு எப்படி இவ்வளவு விவரமாக தெரியும் என்று நீங்கள் கேட்பீர்கள். எனக்கே அது பழக்கம். எனக்கு அந்த பழக்கம் ஏற்பட்டது என்னுடைய குருநாதன் அருள் பெரியார் ராமசாமிக்கு அந்த பழக்கம். ஆகையினால்தான் அந்த விஷயத்தை அவ்வளவு விவரமாக நான் சொன்னேன். அதை போல காங்கிரஸ் கட்சி ஒரு 5 வருடம் ஏறி இருக்கிற அழுக்கை வெளிப்பக்கத்து அழுக்கை உள்பக்கத்தில் வைத்து கட்டியதை போல் ஒரு 5 வருடம் ஓட்டி ஆயிடும். இடுப்பு பக்கத்து அழுக்கை கால் பக்கத்தில் வைப்பதை போல் இன்னொரு 5 வருடம் தீர்ந்தது. கால் பக்கத்தை இடுப்பு பக்கத்துக்கு மாற்றி இன்னொரு 5 தடவை தீர்ந்தது. இப்பொழுது ஆடை எங்கு வழுக்கு இருக்கிறது. முன்பக்கத்திலே இருந்து பார்க்கிறவர் எண்ணெய் ஜிகண்டா என்று கேட்கிறான், பின்பக்கத்திலே இருந்து பார்க்கிறவன் சாணிக்கரையா என்கிறான், வலப்பக்கத்திலே இருந்து பார்க்கிறவர் வண்டி மையா என்கிறான், இடப்பக்கத்திலே இருந்து பார்க்கிறவன் இங்கி கரையா என்கிறான். எத்தனை நாளைக்கு எல்லாவற்றையும் நீங்கள் மறைப்பீர்கள்? இருப்பது 2 கை. ஆகினால் 4 பக்கத்தில் அழுக்கு இருந்தால் எப்படி மறைக்க முடியும்? சில பேர் அழுக்கேறி ஆடை சுட்டி காட்டினால் அது அழுக்கு அல்ல, ஆடையினுடைய கலரை அப்படி என்பார்கள். அதை போல காங்கிரஸில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைய தினம் ஆடை பூராவை அழுக்கேறி இருப்பதை போல் காங்கிரஸ் கட்சியோட ஆட்சி பூராவிலும் அழுக்கேறி விட்டிருக்கிறது. பிப்ரவரி 24 அழுக்கு நீக்குகிற நாள். பிப்ரவரி 24 ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவர்கள் செய்த அக்கிரமங்களுக்கெல்லாம் தண்டனை தருவதற்கேற்ற தீர்ப்பு நாளாகும். இந்த தீர்ப்பு 5 ரூபாய் லஞ்சத்துக்காக மாற்றி எழுதாதீர்கள். உள்ளம் என்ன சொல்லிக் கொடுத்தோ அதை எழுதுங்கள்.
உள்ளம் காங்கிரஸ் நல்லது என்று சொன்னால் எழுதுங்கள், காசு வாங்காமல். 5 ரூபாய் கொடுத்தார்களே, காங்கிரஸ் கெட்டதுதான், ஆனால் 5 ரூபாய் நல்லதாயிற்று என்று மட்டும் சொல்லாதீர்கள். ஆகையினால் பிப்ரவரி 24 தீர்ப்பளிக்கிற நாள். வழக்கை எடுத்து சொல்வதற்கு இந்தியாவிலேயே தலை சிறந்த 2 வழக்கறிஞர்கள் இந்த மேடையிலே வந்திருக்கின்றார்கள். ஒரு வழக்கறிஞர் இருக்கின்ற வழக்கை எடுத்து விளக்கியிருக்கின்றார்கள். இன்னொரு வழக்கறிஞர் அந்த வழக்கை நாமெல்லாம் அறிந்து கொள்ளத்தக்க வகையிலேயும் நீதிபதிகள் உணர்ந்து நல்ல தீர்ப்பு அளிக்கத்தக்க விதத்திலேயும் குற்றத்திலே குற்றவாளி கூண்டிலே இருக்கின்றவர்களே ஆமாம் நாம் குற்றம்தான் செய்தோம் என்று அவர்களே கழிவிறக்கப்படத்தக்க விதத்திலேயும் அவர்களும் இந்த வழக்கை எடுத்து சொல்லுவார்கள். நான் சொல்ல வேண்டியதை சுருக்கமாக சொல்லி முடித்து விட்டேன். நாளைய தினம் முழுவதும் நீங்கள் எனக்காக உதயசூரியன் சின்னத்துக்கும் டாக்டர் கிருஷ்ணசாமிக்காக சிங்கம் சின்னத்திற்கும் நீங்கள் முத்திரையிட்டு வெற்றி தேடி கொடுக்க வேண்டும். நானாயிரம் இந்த நாட்டிலே இருக்கிற அளவோடு தான் படித்தவன். டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் நல்ல அரசியல் தெளிவு பெற்று பாரட்லா படித்து அவர் வழக்கறிஞராக பணியாற்றினால் அவருடைய தகப்பனார் சந்தோஷப்படுகின்ற அளவுக்கு பணத்தையாவது சம்பாதித்திருக்கலாம். ஆனால் அவர் அதையும் ஒரு பொருட்டாக மதியாமல் பாராளுமன்றத்தில் உறுப்பினராக இருந்தது மட்டுமல்லாமல் ஐக்கிய நாடுகள் மன்றத்தில் உலகத்தில் இருக்கிற பல நாடுகளிலே உள்ள மக்களுடைய உரிமைகளை பற்றி ஆராய்கின்ற ஒரு குழுவிலே அமர்ந்து அந்த குழுவுக்கு துணைத் தலைவராக இருந்து அரியதோர் ஆராய்ச்சி அறிக்கை எழுதி அந்த ஆராய்ச்சி அறிக்கை பாராட்டி ஐக்கிய நாடுகள் மன்றத்தினுடைய செயலாளராக இருந்து மறைந்த ஹெமர்ஷீல்ட் அவர்கள் நேருவுக்கே கடிதம் எழுதி நல்லவரை அனுப்பினீர்கள், வல்லவரை அனுப்பினீர்கள், அவருடைய அறிக்கையை நான் பாராட்டுகிறேன் என்று புகழ்ந்துரைக்கத்தக்கவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள். அவர்கள் பாராளுமன்றத்தில் அமர்ந்திருப்பது நல்லது. அவர் ஆங்கிலத்தில் தானே பேசுகிறார் என்று தமிழிலேயாவது புலமை பெற்றவர்கள் சொன்னார்களா என்றால் இல்லை. அவர்கள் ஆங்கிலம் பேசுகிற பொழுது ஆங்கிலம் அறியாதவர்கள் மத்தியிலே பேசுகிறார்கள். தமிழ் பேசுகிற பொழுது தமிழ் தெரியாதவர்கள் மத்தியிலே பேசுகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் டாக்டர் கிருஷ்ணசாமியை அவர் ஆங்கிலம் தானே பேசுகிறார் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். பாராளுமன்றத்திலே ஆங்கிலத்திலே பேசுவது இன்றைய தினம் மிக மிக தேவைப்படுகிறது. பாராளுமன்றத்திலே மட்டுமல்ல, அகில உலகத்திலே இருக்கின்ற அறிவு வந்த நாடுகளில் ஆங்கிலம் இருந்தால் கருத்துக்களை எடுத்துச் சொல்லலாம். ஆகையினால் அந்த ஆங்கில புலமையும் அரசியல் தெளிவும் நேர்மையும் படைத்த டாக்டர் கிருஷ்ணசாமி ஆதரிக்க வேண்டும். வேறு எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள். ராமசாமி முதலியாரையும் டாக்டர் கிருஷ்ணசாமி நீங்கள் டாக்டர் கிருஷ்ணசாமி இந்த 25 ஆண்டுகளாக 20 ஆண்டுகளாக அரசியலில் யார் யாரெல்லாம் எப்படி எப்படி கட்சி மாறினார்கள் என்பதை பார்த்தீர்கள். லாபத்துக்காக அவர் மாறி இருக்கிறாரா? நஷ்டத்துக்கு கட்சி மாறினவர் ராஜகோபாலாச்சாரியார். அது சுப்பிரமணியமே சொன்னார், நான் சொல்லவில்லை. அவருடைய பிரதம சீடர் சுப்பிரமணியமே இந்த ஊரிலே சொன்னார். ஐயோ, எங்கள் ராஜாஜி எப்படிப்பட்ட இடத்துல இருக்க வேண்டியவர் தெரியுமா? போயும் இந்த அண்ணாத்திற்கு பக்கத்திலே உட்காருகிறாரே, அதுதான் எனக்கு ஜெயிக்கவில்லை என்றார். அவர் சற்று யூகத்தோடு தான் பேசுகிறார். ராஜாஜி இந்த நேரத்திலே டெல்லியிலே பெரிய இடத்திலே இருந்தால் இப்பொழுது டெல்லிக்கு போக வேண்டும் என்று ஆசைப்படுகிற சுப்பிரமணியத்தை சென்னையில எப்படி தயாராக்கி விட்டாரோ அப்படி அங்கேயே தயாராக்கி விடுவார் என்றுதான் ராஜாஜி அங்கெல்லவா இருக்க வேண்டும் என்று கருதுகிறார். ஆனால் ராஜாஜிக்கு ஒன்று விளங்கிவிட்டது, அது குருவுக்கு மிஞ்சின சிஷ்யன் ஆகிவிட்டது. அவருக்கு தெரிந்துவிட்ட காரணத்தினால் நீயே போய் பார்த்துக்கொள்ள விட்டிருப்பார் என்று கருதுகிறேன். ஆனால் போய் பார்ப்பதற்கு பொள்ளாச்சி மக்கள் வழி செய்து வைத்திருக்க வேண்டும். அது பெட்டி உடைத்தால் தான் தெரியும். ஆனால் அவர்கள் எப்படி இன்றைய தினம் லாபத்தை கருதாமல் அவர் இருந்து வந்த என்று சொல்வது கூட பொருத்தமற்றது. அவர் வகித்து வந்த இடத்தை விட்டுவிட்டு, அவர் உருவாக்கிய கட்சியை விட்டுவிட்டு, ஊருக்கும் உலகத்துக்கும் எந்த கட்சியை அவர்கள் வலிவுள்ளதாக்கி காட்டினார்களோ அந்த கட்சியை விட்டுவிட்டு இன்று எத்தனை வந்திருக்கின்றார்கள். மிகச் சாதாரண காங்கிரஸ் தொண்டர் கூட என்ன பேசுகிறார் அவரை பற்றி? அதையெல்லாம் தாங்கிக் கொள்ள வேண்டிய நேரிட்டது எதனாலே?
அவருக்கும் பதவியிலேயோ பட்டத்திலேயோ ஆசை இருந்திருக்குமானால் அவர் விரும்பி இருந்தால் அமெரிக்காவிலே தனி மாளிகை அமைத்து நீங்கள் தான் ஆயுட்கால வரையில் அமெரிக்காவிலே இந்திய தூதராக இருக்க வேண்டும் என்று சொல்ல மாட்டார்களா? அவர் நேருவிடத்தில் ஒரு கஞ்சாடை காட்டி இந்த ஐக்கிய நாடுகள் சபையில் நான் அமர்ந்திருந்து சில கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்றால் ஐக்கிய நாடுகள் மன்றத்திலே அவரை தலைவராக்கி அழகு பார்த்திருக்க முடியாதா? அது அத்தனை அவருக்கு தெரியாதா? என் பக்கத்தில் வருவதால என்ன கிடைக்கும்? கூடா நட்பு என்று பேசுகிறார்களே, அந்த ஏச்சுத்தான் கிடைக்கிறது. நான் ராஜகோபாலாச்சாரியாருக்கு சொல்லிக் கொள்ளுவேன், நான் ஒரு தலைவருக்கு என்னுடைய உழைப்பை எல்லாம் தந்திருக்கின்றேன். ஒரு தலைவருக்கு என்னுடைய உள்ளத்தை எல்லாம் பறிகொடுத்திருக்கிறேன். ஒரு தலைவருக்கு நான் உண்மை தொண்டராக இருந்திருக்கிறேன். அவராலே பெற முடியாத நல்வாழ்த்துக்களை, அவர் எனக்கு அளிக்காத நல்லெண்ணத்தை என்னாலே எப்பொழுதும் எதிர்க்கப்பட்டு வந்த நீங்கள் அளித்திருப்பதுதான் உலகத்தினுடைய விசித்திரம் என்று நான் சொல்கிறேன். ஆகையினால் பலன் தராத அந்த காரியத்தில் நீங்கள் ஈடுபட்டிருக்கின்றீர்கள். நான் கீதையை சொன்னால் உனக்கு கீதை கூட தெரியுமா என்று ஆச்சரியமாக பார்க்காதீர்கள். நீங்கள் செய்கின்ற இந்த நிஷ்காம கர்மம் வீண் போகாது என்பதை மட்டும் நான் தெளிவாக திட்டவட்டமாக எடுத்து சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். ஆகையினால் நாளைய தினம் நீங்கள் உருப்படியான காரியத்தை நடத்தி காட்டி டாக்டர் கிருஷ்ணசாமியை பாராளுமன்றத்திலே அமர செய்ய வேண்டும். அதில் இந்த தடவை பாராளுமன்றத்தில் 3வது 5 ஆண்டு திட்டத்தை பற்றிய பல்வேறு வகையான பிரச்சனைகள் உருவெடுக்கக்கூடிய நேரம். புறக்கணிக்கப்பட்டிருக்கின்ற தென்னகத்துக்கு புதிய இரும்பு தொழிற்சாலைகள் கிடைக்க வேண்டும் என்றாலும், புறக்கணிக்கப்பட்டிருக்கின்ற தென்னகத்துக்கு அணு உரைக்கூடம் தேவை என்றாலும்,